இங்க ஹீரோ ஃப்ரெண்டோட பேச்சு கேட்டு லவ் பண்ற பொண்ணோட லவ் எப்ப பிரேக்கப் ஆகும் நான் பிக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இவன் லவ் பண்ற பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பாக்குறான். அவன் பெரிய கிரிக்கெட் பிளேயரா இருக்கான். அதனால இவன் நல்லா விளாட்னா அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகும்னு சொல்லிட்டு நல்லா விளாட்றான். ஆனா அந்த டீம் ஜெயிச்சதுனால அவனே போய் கட்டி பிடிக்கிறா. அதை பார்த்ததுமே கடுப்பாயிரா. தென் அந்த பொண்ணு கிட்ட நீ எப்படி அவனை லவ் பண்ணனு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு மீன ஒரு நாள் ஃப்ரூட்டி குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருந்த ஒரு ரவுடி பசங்க அவன் தட்டி விட்டாங்க. அவன் தான் 10 ரூபா கொடுத்த வாங்கி தந்தான். அதுல இருந்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்றான். இவனவே ஒரு 10 ரூபாயில போய் விழுந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் அந்த பொண்ணு நீ 10 ரூபாய் தான் பாக்குற, அதுல இருக்க அன்பு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. ஆனா இந்த பொண்ணு ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே என்னாச்சும் கேட்கறா. இந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதை கேட்டதுமே இவன் நகையெல்லாம் வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். பார்த்தா நெக்ஸ்ட் டே இவன் கொடுத்த காசுல பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கிஃப்டா செயின் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறா. அதை பார்த்ததுமே இவனுக்காக இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு கடுப்பாவறான். இப்படியே ஒரு வருஷம் போகுது. அவன் ஃப்ரெண்ட்லாம் கத்திட்டே வராங்க. என்னாச்சுன்னு பார்த்தா இவன் லவ் பண்ற பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒரே டைம்ல 2 பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த விஷயம் தெரிஞ்சு போய் பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பொண்ணு போய் பார்க்கலான்னு போறான். பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் சாப்பாடுலாம் ஊட்டி வீரா. அதை பார்த்ததுமே இதெல்லாம் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேயே அழுவ ஆரம்பிக்கிறான். சோ இனிமேல் நம்ம இந்த பொண்ணு பின்னாடி சுத்தக்கூடாது, நம்ம கெரியரை தான் முக்கியமான பார்க்கணும்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. தென் இன்டர்வியூலாம் அட்டன் பண்றா. ஆனா ஒரு இன்டர்வியூ கூட செலக்ட் ஆக மாட்டா. திடீர்னு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணி நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்கறா.